Praise be to our living God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Padambakam Christian Brethren Assembly and the GLM, Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today we'll start the meeting with the word of prayer. I request Evangelist Alphonse from Madurai to start the meeting with the word of prayer. Over to Brother Alphonse in Madurai. Praise the Lord. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படவும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஆவிக்குரிய ஐக்கியத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவரே தேவ சமூகத்தில் அமர்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த கர்த்தாவே, நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நம்முடைய பிரசன்னமும் சமூகமும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த நம்முடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடல்களை ஆசீர்வதியுங்க, பாடக்கூடிய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. நம்முடைய வார்த்தை கொடுக்கிற சகோதரரையும் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. கூடி வந்த ஒவ்வொருவருக்கும் அடியானுக்கும் ஆண்டவரே இந்த கர்த்தருடைய வார்த்தை பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க கிருபை பாராட்டும். கூடி வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியுங்க. இவ்விதமாய் அனுதினமும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட இந்த கூட்டத்தை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய கோடம்பாக்கம் சபையாருக்காகவும் சகோதரர் ஆண்டவரே சந்தோஷ் ஜான்சன் அவருக்காகவும் அந்த ஜேஎல்எம் ஊழியத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுவீராக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன். Amen. Thank you, Brother Alphonse from Madurai, evangelist from that region. We praise God for the prayer. Now we are going into the singing time. We have with us two blessed dear ones, brothers from Coimbatore, Blessing and Gibson. Over to brothers Blessing and Gibson in Coimbatore, Ebenezer Gospel Hall. Over to them. Hello everyone. Hello uncle. நாமும் மகிமைப்படுவதாக. ரொம்ப நாளைக்கு பின்பு மீண்டுமாக அவரை நாங்கள் உங்களோடு சேர்ந்து துதிக்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி எனக்கும் கிப்சனுக்கும் கர்த்தர் கொடுத்த Blessing கேக்கல. கேக்குதா? சவுண்ட் கம்மியா இருக்கு. கேக்குதா அங்கிள்? இப்போ கேக்குதுங்களா அங்கிள்? யா, இப்போ ஒரு அளவு கேக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் பார்க்கும்படி எங்களுக்கு இந்த தருணத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கூட்டத்திற்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே உள்ள சாங் நம்பர் 518, 518வது பாடலை நாம் முதலாவதாக பாடுவோம். 1000 ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா.
ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனிலே ஓ ரோஜா பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனிலே ஓ ரோஜா ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன் வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன் ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே பலவித சோதனைகள் சந்தோஷமாய் நினைத்தேன் பலவித சோதனைகள் சந்தோஷமாய் நினைத்தேன் எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் நடப்பேன் எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் நடப்பேன் ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே உலக மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன் உலக மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன் சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பேன் சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பேன் ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே இயேசுவின் நாமத்திலே ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே இயேசுவின் நாமத்திலே ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனிலே ஓ ரோஜா பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனிலே ஓ ரோஜா ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே
நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். சாங் நம்பர் 205, பாடலில் 205வது பாடல். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூர்ணமாய் அடைந்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். முன்னாளில் இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன், வீண் முயற்சி நீங்கின போ மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். தம் கரத்தை என் மீதில் வைத்து நீ சொஸ்தமாவா என்றனர், நான் அவரின் நிறம் தோட ஆரோக்கியம் அருளினார். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். என் நேரமும் புண்ணியனாது என் பக்கத்தில் விளங்குவார், தம் முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்வார். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். Thank you, really, dear brothers Blessing and Gibson from another long-standing assembly in Coimbatore in Tamil Nadu, Ebenezer Gospel Hall. We praise God for these two brothers. They have been with this ministry, Kodambakam Zoom Bible Study Ministry, right from the lockdown last year, May month. And we praise God for their service for the Lord in all places, wherever they go, for the glory of God. We thank and praise for Blessing and Gibson once again. And we welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Assembly and GLM Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today we have with us Evangelist
Shaiju Varghese. He's Dean of Stewart's Bible College in Chennai, and he also has done a great job in this Kodambakam Zoom Bible study for many months. In fact, he is one of the leading preachers in this ministry, and we praise God for his service, and may God use him more wherever he goes for the glory of God. We have with us also Brother Roland Renswig. He is from Ukimpet Assembly in Chennai, close to our home, and we praise God for him also, a blessed brother in the Lord, and may the good Lord be with him also. He has also translated many times in this Kodambakam Zoom Bible study meetings, and today also we are glad to see him, and may the good Lord be with him also as he translates. The topic for this day also is characteristics of true obedience. When obedience is come, the word comes, it is very difficult for man to obey God. That is the nature of man. Ever since he was created, he disobeyed God and he fell from grace. And there we see all through the history of mankind, except for the sacrificial obedience of Christ, the perfect obedient person, since he was the Son of God and in humanity, we see him there in perfect obedience to his Father. So let us see what is the characteristics of true obedience through this message, and may God use each one of us according to our great blessing, according to the blessings we need. Now we have certain special meetings coming up. I would like to announce that also for prayers. On 19th November, Brother Joy John from Hosur Asian Christian Academy will be ministering the word of God for the 400th Kodambakam Zoom Bible study meeting. Ever since we started from May month last year, and now we are at the end of the year of 2021-20 we started, and in another 1.5 months we will be closing this year, and by 19th November we have Brother Joy John, and he will be there for the 400th Kodambakam Zoom Bible study meeting. We praise God for that. For him having accepted, God willing, we'll have him there at that time. On 22 and 23, we have all Tamil Nadu family meet, God willing. And we, for that all Tamil Nadu family meet, the speaker is Evangelist K.A. Matthew, again from Stewart's Bible College, the principal of that college in Chennai. And he will be sharing the word of God for the family meet. So please pray for that also. And on 4th December, that is the 17th anniversary of GLM, Gospel Literature Ministries bookshop in Chennai, that was started in 2004. And after that, 17 years have gone by, and that is on December 4th, this year, 2021. And George Werver, brother, the founder of OM International Book Ministry. And we also go to the ship, Doulos ship or Logos, and he will be ministering the word of God on that evening, 24th December. And again on 7th December, we have Thompson B. Thomas from Mumbai. He will be sharing the time. And for the second anniversary of Kodambakam Christian Assembly in Chennai, this is a very young assembly, one of the youngest assembly in Chennai, and we praise God for God using us here also. So Thompson B. Thomas will be ministering the word of God on that day. And on 11th December, we have Sam K. John brother from Bangalore. It is a convocation of the Bible College, Tamil GLM Brothers Bible College. And for that convocation, Brother Sam K. John will be ministering. So please pray for all these ministries and do join with your families, friends, dear ones, relatives who are brethren, who are in our faith, so that the Lord's name may be glorified. Thank you all for being with us all these days, weeks, months.
and almost more than a year. And we praise God for your patronage. And once again, we're going into the Bible study. We have with us many elders. Today, we request Brother J.B. Mohandas of Rajapalayam Assembly. He is the elder of the assembly. We request him to pray for the blessing of the Bible study. Over to Rajapalayam, Brother J.B. Mohandas. Amen. Thank you, Brother J.B. Mohandas from Rajapalayam for the prayer. Now we are going into the Bible study to Brother Shaiju Varghese in Chennai, and also again in Chennai to Brother Roland Brunswick. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. It's once again my joy and privilege to be with you this evening. இந்த மாலை வேளையிலே உங்களோடு இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் எனக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியமாகவும் நான் கருதுகிறேன். As we are together in God's presence, let us pray that the time may be a time of blessing to all of us through the word that we listen. தேவ சமூகத்திலே இணைந்திருக்கிற நாம் கேட்க போகிற வசனத்தின் மூலமாக மீதமுள்ள நேரம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு தரித்திருப்போம். Yes, we know that the word obedience is a familiar word for all of us. நம் அனைவருக்குமே மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை கீழ்ப்படிதல் என்பது நமக்கு நன்றாக தெரியும். But when it comes into the practical life, it is a very difficult thing in relation to many of our lives. ஆனால் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பிலே பல சந்தர்ப்பங்களிலே அது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். Especially when it comes into the children in our homes. குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் கருத்தில் கொண்டால் we see the different aspects of obedience and we understand how tough it is to make children to be obedient. கீழ்ப்படிதலினுடைய பல்வேறு கோணங்களையும் நம்முடைய பிள்ளைகளை கீழ்ப்படிய செய்வதில் இருக்கக்கூடிய கடினங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். So always there is a natural tendency within the human being to disobey. ஆகவே இயல்பிலேயே கீழ்ப்படியாமல் போவது என்பது நம்முடைய மனிதத்திலே இருக்கக்கூடிய ஒரு தன்மையாகும். But when it comes into the believers, it is something that the Lord is expecting from every child of God. ஆனால் விசுவாசிகள் ஆகுகிற பொழுது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையிடத்திலிருந்தும் தேவன் கீழ்ப்படிதல் என்ற ஒன்றை எதிர்பார்க்கிறார். So this evening and tomorrow I will be dealing with this concept of obedience, the true obedience, and at the same time we will be focusing on some of the major characteristics of this true obedience. ஆகவே இந்த மாலை வேளையிலேயும் நாளை தின மாலை கூட்டத்திலேயும் இந்த மெய் கீழ்ப்படிதல் என்பதனுடைய தன்மையை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். We know that in the Bible we have several passages that speaks about obedience. வேதாகமத்திலே ஏராளமான பகுதிகள் கீழ்ப்படிதலை குறித்து பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். But I will be focusing about the life of one of the great men who is very clearly seen as an obedient servant of God.
ஆனால் வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாக தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக கருதப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் மிகவும் மையப்படுத்தி உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Before that, let us see what is this obedience and what are the different aspects involved in this obedience. அதற்கு முன்பதாக கீழ்ப்படிதல் என்றால் என்ன, அதில் இருக்கக்கூடிய பல்வேறு தன்மைகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். When you consider the word obedience, கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தையை நீங்கள் கருத்தில் கொள்ளும் பொழுது it means to hear or to listen reverently. அது பயபக்தியோடு கேட்பது அல்லது கவனிப்பது என்கிற பொருளுடைய வார்த்தையாகும். So it means to put trust in, அதாவது நம்பிக்கை வைப்பது என்பதாகும். or hearken submissively. ஒரு அர்ப்பணிப்போடு கேட்பதாகும். So that is what the meaning of the word obedience. அதுதான் கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம். Now, when you consider the concept of obedience in the scripture, வேதாகமத்திலே கீழ்ப்படிதல் என்கிற இந்த தாற்பயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது we understand that it has two important realms. அதிலே இரண்டு முக்கிய அம்சங்கள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Number one, the external nature of obedience. முதலாவதாக கீழ்ப்படிதலினுடைய வெளிப்புறத்தன்மை. And number two, the internal nature of obedience. இரண்டாவதாக கீழ்ப்படிதலின் உட்புறத்தன்மை. Both of these aspects have to be clearly considered and balanced when it comes into the true obedience. இந்த இரண்டு தன்மைகளுமே சரியாக கருத்தில் கொள்ளப்பட்டு சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் மெய் கீழ்ப்படிதல் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது. So now when it comes into the external nature of obedience, கீழ்ப்படிதலினுடைய வெளிப்புற தன்மையை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது we know that we can show our obedience through several observable circumstances. நம்முடைய கீழ்ப்படுதலை காணத்தக்கதான சில சூழ்நிலைகளின் மூலமாக வெளிக்காட்ட முடியும் என்பதை நாம் அறிவோம். Our obedience can be made evident through the consequences of the action that we do. நாம் செய்கின்ற செயல்களின் பிரதிவிளைவாக காணப்படுகிற விஷயத்தின் மூலமாக, காட்சிகள் மூலமாக நம்முடைய கீழ்ப்படுதலை நாம் வெளிக்காட்ட முடியும். Or in other words, our obedience can be seen through our habits. இன்னொரு வார்த்தைகளிலே சொல்ல போனால் நம்முடைய கீழ்ப்படிதல் நம்முடைய பழக்கங்களின் மூலமாக வெளிப்படும். Our obedience can be seen through the fear that we show because of the fear of punishment. தண்டனை கிடைத்து விடுமோ என்கிற ரீதியிலே நாம் வெளிப்படுத்துகிற பயத்தின் மூலமாக நம்முடைய கீழ்ப்படிதலை நாம் காட்ட முடியும். Our obedience can be seen through the hope of a reward. ஒரு பிரதிபலன் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலே நம்பிக்கையிலே நம்முடைய கீழ்ப்படிதல் காணப்பட முடியும். So when it comes into different external aspect, we can see our obedience through all those things. ஆகவே வெளிப்புற தன்மைகளினுடைய பல்வேறு கோணங்களை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது நம்முடைய கீழ்ப்படுதலை நாம் எளிதாக காட்ட முடியும். So there are several external causes through which we are able to manifest our obedience. பல்வேறு வெளிப்புற காரணங்களின் நிமித்தம் நம்மளுடைய கீழ்ப்படிதலை நாம் வெளிக்காட்ட முடிகிறது. But many times what happened is we just show this obedience externally without having any regard to the internal aspects of obedience. அநேக நேரங்களிலே நம்முடைய கீழ்ப்படிதலை வெளிப்புறத்திலே அழகாக காட்டி விடுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளான கீழ்ப்படிதலை குறித்த எந்தவித முக்கியத்துவத்தையும் நாம் கொடுக்கிறதில்லை. Therefore, the second aspect is the internal nature of our obedience. ஆகவே இதனுடைய இரண்டாவது தன்மை என்பது நம்முடைய கீழ்ப்படிதலின் உள்ளான தன்மையாகும். Now we know that in the Gospels we read about our Lord Jesus Christ rebuking the people who were outwardly obedient to the law. நாம் சுவிசேஷங்களிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்புற தோற்றத்திலே அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறது போல தங்களை காட்டிக் கொள்கிறவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறதை நாம் வாசிக்கின்றோம். There our Lord Jesus Christ was emphasizing about the truth which is mentioned in 1 Samuel chapter 15 verse 22. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 சாமுவேல் 15:22 சொல்லப்பட்டுள்ள சத்தியத்தை அங்கே வலியுறுத்தி கூறுகிறதை நாம் காண முடியும். There we read about the internal aspect of obedience. அங்கே கீழ்ப்படிதலினுடைய உள்ளான தன்மையை குறித்து வாசிக்கின்றோம். There he mentions that to obey is better than sacrifice.
அங்கே அவர் குறிப்பிடுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Yes, there we read the sacrifice is the external aspect. பலி என்பது அங்கே வெளிப்புற தன்மை கொண்ட ஒரு விஷயம். But more than that, the Lord is speaking about the importance of the internal aspect of obedience. அதை காட்டிலும் கீழ்ப்படிதலின் உட்புற தன்மையான விஷயத்தையே அவர் அங்கே முக்கியப்படுத்தி சொல்லுகிறதை நாம் காண முடியும். So here Samuel is very specifically talking about the internal aspect of the obedience. இங்கே சாமுவேல் குறிப்பாக கீழ்ப்படிதலின் உள்ளான தன்மையை குறித்து வலியுறுத்துகிறார். So when it comes into the obedience, ஆகவே கீழ்ப்படிதலை நாம் கவனிக்கும் பொழுது, it is more than a subjection to an authority in a formal manner. ஒரு 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 அதிகாரப்பூர்வ தன்மையிலே ஏதோ அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற அந்த விஷயத்தை காட்டிலும் மேலான ஒரு காரியமாகும். Now sometimes when you look at a person outwardly, he can be seen as obedient without having any inner reality. ஒரு மனிதனை நீங்கள் வெளிப்புறத்திலே பார்க்கும் பொழுது ஏதோ கீழ்ப்படிதல் உள்ள நபரை போல அவர் காட்சியளிக்க கூடும், ஆனால் அவருக்கும் உள்ளான கீழ்ப்படிதலுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. In our churches we see several people like that. நம்முடைய சபைகளிலே அது போன்ற பலரை நாம் காண முடியும். Outwardly, in their external aspects, they will show that they are very much spiritual and obedient. வெளிப்புற தன்மைகளிலே தாங்கள் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருப்பது போல அவர்கள் காட்டிக்கொள்வார்கள். But when it comes into the inner reality, there is no truth at all. ஆனால் அவருடைய உள்ளான யதார்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே உண்மை தன்மை இருப்பதில்லை. So one thing that I want to emphasize this evening is, இந்த மாலை வேளையிலே நான் வலியுறுத்த விரும்புகிற ஒரு முக்கிய விஷயம், when you talk about obedience, both the external nature and the internal nature of obedience should go together. கீழ்ப்படிதல் என்று நாம் பேசும் பொழுதே கீழ்ப்படிதலின் வெளிப்புற தன்மையும் உட்புற தன்மையும் சேர்ந்துதான் அங்கே ஆலோசிக்கப்பட வேண்டும். So biblically, obedience means வேதாக பூர்வமாக கீழ்ப்படிதல் என்றால் to hear in such a way that the inner reality is inseparable from the outer activity. நம்முடைய உள்ளான யதார்த்தம் என்பது வெளிப்புற செயல்களிலிருந்து எந்த விதத்திலும் வித்தியாசம் இல்லாததா இருப்பதே கீழ்ப்படிதலாகும். So both the aspect, the external aspect and the internal reality, both should go together when it comes into our obedience. நம்முடைய கீழ்ப்படிதலை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது வெளிப்புற செயல்களும் உட்புற யதார்த்த நிலையும் ஒரு சமமாக இருக்க வேண்டும். So when it comes into each of our life, that is something we all need to understand when you speak about what obedience is. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது கீழ்ப்படிதல் என்ற விஷயத்திலே இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். So without understanding the reality of what obedience is, many times we speaks about obedience, we sometimes become mistaken about this concept. இந்த கீழ்ப்படிதலை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமலேயே அநேக நேரங்களிலே நாம் கீழ்ப்படிதலை குறித்து பேசுகின்றோம், அதை குறித்து தவறான எண்ணம் கொண்டு விடுகிறோம். So let me make one thing very clear this evening. இந்த மாலை வேளையில ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தட்டும். The biblical obedience always means to hear in such a way that your inner reality is inseparable from the outer activity that you do. வேதாகம பூர்வ கீழ்ப்படிதல் என்பது உங்களுடைய உள்ளான யதார்த்த நிலை எந்த விதத்திலும் உங்களுடைய வெளிப்புற செயலில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். That's the kind of obedience the Lord is expecting from each one of us. அப்படிப்பட்ட தன்மையுள்ள கீழ்ப்படிதலை தான் தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். That kind of obedience was very clearly evident in the life of our Lord Jesus Christ. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள தன்மையானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக காணப்பட்டது. We read in Philippians chapter 2 verse 8. பிலிப்பியர் 2:8 நாம் வாசிக்கின்றோம். He was obedient. The Lord Jesus was obedient. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவர் ஆனார் என்று நாம் வாசிக்கிறோம். So something that is very clearly mentioned about the obedience of our Lord Jesus Christ. அங்கே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை குறித்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. So he was the perfect example of what true obedience is. அவர் மெய் கீழ்ப்படிதலினுடைய பரிபூரண உதாரணமாக இருக்கின்றார். Now when we come into the scripture, நாம் வேதத்திலே வரும் பொழுது we see
there are certain principal areas where the obedience is required. சில முக்கிய இடங்களிலே கீழ்ப்படிதல் அவசியம் என்பதை நாம் காண முடியும். The 6 important areas are very clearly mentioned in the word of God. வேத வசனத்திலே 6 முக்கிய இடங்கள் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளன. Okay, there are 6 important areas where the obedience is clearly required. 6 முக்கிய இடங்களிலே கீழ்ப்படிதல் மிக தேவை என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. Number 1, முதலாவதாக obedience to the parents. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். Ephesians chapter 6 verse 1. எபேசியர் 6:1. So here this is the first principal area where obedience is required. இங்கேதான் நம்முடைய கீழ்ப்படிதல் அவசியப்படுகிற முதல் முக்கிய இடமாகும். In our house, to our parents. நம்முடைய வீட்டிலே நம்முடைய பெற்றோருக்கு. And the second area of obedience is நாம் கீழ்ப்படிதல் அவசியப்படுகிற இரண்டாவது இடம், be obedient to your teachers. உங்களுடைய போதகர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். We read it in Proverbs chapter 5. அதை நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். Verses 12 and 13. அதனுடைய 12, 13 வசனங்கள். And the third area of obedience required is கீழ்ப்படிதல் தேவைப்படுகின்ற மூன்றாவது இடம், there must be obedience to the husbands. கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். So the wives need to be obedient to the husbands. மனைவிகள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு, புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். We read it in Ephesians chapter 5 verses 21 and 22. அதை எபேசியர் 5, 21, 22 ஆகிய வசனங்களிலே வாசிக்கின்றோம். And also Colossians chapter 3 verse 18. அதுபோல கொலோசியர் 3:18 நாம் அதை வாசிக்கின்றோம். And the fourth area of obedience is கீழ்ப்படிதல் அவசியப்படுகிற நான்காவது முக்கிய இடம், we should be obedient to the masters. நாம் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். So when it comes into the workplace, we should be obedient to our masters. நம்முடைய வேலை தலங்களிலே நம்முடைய அலுவலர்களுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Ephesians chapter 6 verse 5. அதை எபேசியர் 6:5 நாம் வாசிக்கின்றோம். And then the fifth area where you need to exercise your obedience is கீழ்ப்படிதல் அவசியப்படுகிற ஐந்தாவது குறிப்பு இடம் என்னவென்றால், you should be obedient to the government. நாம் அதிகாரத்துக்கு அல்லது அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Romans chapter 13 verses 1 and 2. அதை ரோமர் 13, 1, 2 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். And the final and the sixth area of obedience is இறுதி மற்றும் ஆறாவது முக்கிய இடம், கீழ்ப்படிதல் அவசியப்படுகிற முக்கிய இடம் எதுவென்றால், Christians are to be obedient to their God. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Yes, when it comes into the children of God, you must be obedient to your God, not to the human beings in this world. தேவனுடைய பிள்ளைகள் ஆகிற சமயத்திலே நீங்கள் அனைவரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்ல. So when it comes into the obedience to God, we need to understand that this is the primary and the essential duty of every child of God. தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்கிற விஷயத்தை நாம் கவனிக்கும் பொழுது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவசியம் கைக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If a child of God is not obedient to God, then it is a sinful thing in his life. தேவனுடைய ஒரு பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படியாது இருப்பாரே ஆனால் அது அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு பாவமாகும். Now we know that in the scripture the relationship of the believers to God is described as we are the servants of the heavenly master. வேதாகமத்திலே தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை குறிப்பிடும் பொழுது அந்த பரம எஜமானுக்கு நாம் வேலைக்காரராய் இருக்கிறோம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். So when it comes into the concept of servanthood, no servanthood will be complete without obedience. ஊழியக்காரன் அல்லது ஊழியம் என்கிற கோணத்திலே நம்முடைய பொறுப்பை நாம் பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு ஊழியம் அங்கே நிறைவானதாக இருக்க முடியாது. When we understand ourselves as the servants of God, நம்மை நாம் தேவனுடைய வேலைக்காரராக ஊழியக்காரராக புரிந்து கொள்ளும் பொழுது that concept cannot be complete without obedience. அந்த ஒரு தன்மை தாற்பயம் கீழ்ப்படிதல் இல்லாமல் பூரணமாகாது.
So in another words, I would say like this: இன்னொரு வார்த்தைகளிலே நான் இப்படி சொல்லுவேன், without obedience, a servant is not a servant. கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒரு ஊழியன் ஊழியன் அல்ல. Yes, without obedience, a servant is not a servant. கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒரு வேலைக்காரன் வேலைக்காரன் அல்ல. So when it comes into each of our lives as a servant of God, we need to understand that our life must be marked with obedience. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவனுடைய ஊழியக்காரர் என்கிற நிலைமையிலே வரும்பொழுது கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையானது கீழ்ப்படிதலாலே அடையாளப்பட்டிருக்க வேண்டும். Yes, obedience is the secret of greatness in the character of every servants of God. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியனுடைய மிகப்பெரிய குணாதிசயமாக இருக்கின்ற குணாதிசயத்தில் இருக்கக்கூடிய ரகசியமே கீழ்ப்படிதல் ஆகும். One man said like this: ஒரு மனிதர் இப்படியாக குறிப்பிட்டார், every great person has to first learn how to obey, whom to obey, and when to obey. ஒவ்வொரு சிறந்த மனிதனும் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், எப்போது கீழ்ப்படிய வேண்டும், How to obey. எப்படி கீழ்ப்படிய வேண்டும். Yes, so that is something very important. அது மிக முக்கியமான விஷயம். When it comes into every great man, ஒவ்வொரு சிறந்த மனிதனை குறித்தும் நாம் சிந்திக்கும் பொழுது first he should learn how to obey. முதலாவதாக அவர் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். He should learn whom to obey, யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். and then he should learn when to obey. எப்பொழுது கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். That is what really makes a person great in his life. அதுதான் ஒரு மனிதரை அவருடைய வாழ்க்கையிலே சிறந்தவராக மாற்றுகிறது. So that is what we clearly see in the life of our Lord Jesus Christ. அதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலேயும் நாம் தெளிவாக பார்க்க முடியும். Yes, when he was on the face of this earth, he publicly declared the fact that I have come here to fulfill the works that the Father has entrusted with me. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே மிக தெளிவாக பொதுவிலே அவர் பிரகடனப்படுத்தினார், நான் என் பிதாவினுடைய கிரியைகளை கீழ்ப்படிந்து செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன். Our Lord Jesus Christ always was doing the will of God and pleased his Father through his obedient life. அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை அவர் பிரசங்கித்தார். If we are the followers of our Lord Jesus Christ, நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பின்பற்றுகிறவர்களாக இருப்போமேயானால், then we also must be like our Lord Jesus Christ in our obedience. நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Our life must be marked by obedience. நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படிதலினாலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். So this evening I want to very specifically emphasize the importance of obedience in the life of every child of God. இந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதல் எத்தனை முக்கியமானது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். So if you follow Jesus Christ, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களே ஆனால், then your life must be marked by the obedience of our Lord Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். Yes, you cannot be a servant, true servant of Christ without obedience in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இல்லாமல் நீங்கள் ஆண்டவருக்கு மெய் வேலைக்காரனாக ஊழியக்காரனாக இருக்க முடியாது. So the obedience is the primary and the essential duty of every child of God who listens to me this evening. ஆகவே இந்த மாலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் முதன்மையானதும் முக்கியமானதுமான ஒரு பண்பு கீழ்ப்படிதல் ஆகும். So these are some of the important introductory matters we need to keep in the mind when we think about obedience. ஆகவே கீழ்ப்படிதலை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இவை அனைத்தும் மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். Now with this introduction, I want to take your attention to the important person about whom I want to share with you. இந்த அறிமுக வார்த்தைகளோடு இந்த மாலை வேளையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருந்த அந்த முக்கியமான நபரினுடைய வாழ்க்கைக்கு நேராக நான் செல்ல விரும்புகிறேன். Yes, you may be able to see the characteristics of obedience from different parts of the scripture. நீங்கள் கீழ்ப்படிதலினுடைய தன்மையை வேதாகமத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நீங்கள் காண முடியும். But my concern in this message is to bring some of the important characteristics of obedience
from one specific person in the scripture. ஆனால் இந்த மாலை வேளையிலே ஒரு குறிப்பிட்ட நபரிடத்திலிருந்து கீழ்ப்படுதலினுடைய முக்கியமான தன்மைகளை வலியுறுத்த காட்டுவதே என்னுடைய நோக்கமாகும். He is a very familiar person. அவர் நமக்கு நன்கு பரிச்சயமானவர். And this incident is very familiar to all of us. இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு விஷயமாகும். Yes, this is mentioned in Genesis chapter 22. இது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. It is the life of Abraham I want to bring before you. இந்த மாலை வேளையிலே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை தான் உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். I know that many of you must have heard several sermons from Genesis 22. ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலிருந்து ஏராளமான பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்க கூடும். We know that this passage is a favorite passage of many preachers. இந்த பகுதியானது அநேக பிரசங்கிகளுக்கு மிகவும் பிடித்த பகுதி என்பதையும் நாம் அறிவோம். But at the same time we need to understand that this passage is a wonderful passage that speaks about obedience, the characteristics of true obedience. நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படுதலை குறித்தும் அதனுடைய குணாதிசயங்களை குறித்தும் பார்க்கும் பொழுது மிகவும் அற்புதமான சத்தியங்களை கொணருகிற ஒரு அருமையான பகுதியாகும் இந்த பகுதி. Yes, as we come into this passage, we understand that it is one of the most moving incident which is mentioned in the whole scripture. முழு வேதாகமத்திலேயும் நம்முடைய இருதயங்களை நெகிழச் செய்கின்ற ஒரு சம்பவம் தான் இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. We know that if somebody read this passage for a first time, முதல் முறையாக யாராகிலும் ஒருவர் இந்த பகுதியை வாசித்தால் they may be shocked. அவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் என்பதை நாம் அறிவோம். They may be in confusion. அவர்கள் குழப்பமடைய கூடும். Sometimes some people become angry towards God also. சிலர் ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக அவர்கள் கோபம் மூலம் கூட செய்யும். Why? ஏன்? Because here we read about God asked Abraham to sacrifice his son. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமை அவருடைய குமாரனை பலியிடும்படியாக கேட்கிறார். It is a very difficult command. அது மிகவும் கடினமான ஒரு கட்டளை. God asking a father to kill his son. தேவன் ஒரு தகப்பனை குமாரனை கொல்லும்படியாக கேட்கிறார். So when you consider that command, sometimes we may think that so this command is contrary to the loving nature of God. சில நேரங்களிலே இப்படிப்பட்ட இந்த தேவனுடைய கட்டளையை நாம் சிந்திக்கும் பொழுது இது ஆண்டவருடைய அன்பின் தன்மைக்கு முரண்பட்டதாக இருப்பது போல தோன்றும். We may feel that it is something impossible. இது சாத்தியமற்ற ஒன்று என்று நாம் எண்ணக்கூடும். Sometimes we may feel that it is something unreasonable. இது எந்த அளவிலேயும் புத்திக்கு எட்டாத ஒரு விஷயத்தை போல நமக்கு தோன்றும். But we see here Abraham's response was amazing to this command. ஆனால் இந்த ஒரு கட்டளைக்கு ஆபிரகாமினுடைய பிரதிபலிப்பு மிகவும் அற்புதமான ஒன்றாக இருப்பதை நாம் காண முடியும். Abraham decided to obey God in this difficult command. இந்த ஒரு கடின கட்டளைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆபிரகாம் தீர்மானிக்கிறார். So here in this chapter we see the life of Abraham as an embodiment of obedience. இந்த அதிகாரத்திலே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை கீழ்ப்படுதலினுடைய ஒரு அம்சமாக நாம் பார்க்கின்றோம். Oh dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, Abraham's obedience is a high point of faith in the whole history. முழு வேதாகம வரலாற்றிலேயும் ஆபிரகாமினுடைய இந்த கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தினுடைய அந்த உன்னத நிலையை காட்டுகிற ஒரு சம்பவமாகும். The obedience of Abraham stands like Mount Everest before us. நம் அனைவருக்கு முன்பாக இந்த ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதல் ஒரு எவரெஸ்ட் சிகரத்தை போல இருப்பதை நாம் காண முடியும். Yes, it is always there before us. அது எப்பொழுதுமே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது. It is just like a Mount Everest before us. அது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எவரெஸ்ட் சிகரத்தை போல உயர்ந்திருக்கிறது. When I stand before the obedience of Abraham, நான் ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது I can only stand below that obedience. அந்த கீழ்ப்படிதலுக்கு எந்த அளவிலேயும் கீழே தான் என்னால் நிற்க முடிகிறது. I can only look up to see the heights of that obedience of Abraham. நான் அங்கே நின்று கொண்டு ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலினுடைய சிகரங்களை உயரங்களை தான் என்னால் பார்க்க முடிகிறது. I can stand there and see how much I fall short in my obedience.
அங்கே நின்று கொண்டு என்னுடைய கீழ்ப்படிதலிலே நான் எந்த அளவுக்கு குறைந்து போயிருக்கிறேன் என்பதைத்தான் என்னால் காண முடிகிறது. Oh dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, that is what we need to see this evening in each of our lives. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் நாம் காண வேண்டும். Yes, look at Abraham's obedience as Mount Everest standing very, very, very highly in front of you. உங்களுக்கு முன்பதாக ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதல் எவரெஸ்ட் சிகரத்தை போல உயர்ந்த நிலையில இருப்பதை பாருங்கள். Yes, as we stand before it, we can only feel, oh, I am so below that height of this obedience of Abraham. அதற்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலுக்கு முன்பதாக ஐயோ நான் எவ்வளவு குறைவுள்ளவனாக இருப்பேன் என்பதை தான் நாம் உணர வேண்டும். So that is something that we all need to realize this evening, so that we may be able to evaluate the life of obedience that we are manifesting in our day-to-day Christian life. நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வெளிப்படுத்துகிற கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையினுடைய தரம் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். Oh, that should be a real point where we really see the genuine state of our obedience. நாம் நம்முடைய கீழ்ப்படிதலினுடைய யதார்த்த நிலை என்ன என்பதை பார்க்கக்கூடிய ஒரு புள்ளியாகத்தான் இந்த பிரசங்கம் இருக்க வேண்டும். So with that in the mind, let us get into this passage, Genesis chapter 22. இதை சிந்தனையில் கொண்டவர்களாக நாம் இப்பொழுது ஆதியாகமம் 22வது அதிகாரத்திற்கு கடந்து செல்வோம். There are several important things that are mentioned here. இங்கே பல முக்கிய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. And let us see few of the characteristics of true obedience. அங்கே மெய் கீழ்ப்படிதலினுடைய சில முக்கிய பண்புகளை நாம் பார்க்கலாம். The first characteristics of true obedience we read in verses 1 and 2. முதல் மெய் கீழ்ப்படிதலினுடைய உண்மை தன்மைகளை நாம் முதல் 2 வசனங்களிலே நாம் காண முடியும். Let us read those verses. அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். Yes. Now here the first characteristics of obedience is very evidently given. மெய்கீழ்ப்படிதலினுடைய முதல் அம்சம் தன்மை என்பது மிக தெளிவாக இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. That is, obedience includes involvement. கீழ்ப்படிதல் ஈடுபாட்டை உள்ளடக்கின ஒரு விஷயமாகும். Yes, obedience includes involvement. கீழ்ப்படிதல் ஈடுபாட்டை உள்ளடக்கும். See, we usually say a statement like this. நாம் பொதுவாக இப்படி ஒரு வாசகத்தை சொல்வதுண்டு. You cannot wash your feet without getting it wet. நீங்கள் கால் நனையாமல் உங்களுடைய பாதங்களை கழுவ முடியாது என்று சொல்லுவோம். Yes, usually different such kind of statements we see. பொதுவாக அப்படிப்பட்ட அர்த்தமுடைய பல வார்த்தைகளை வாசகங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். Now if you want to wash your feet, you need to get wet, otherwise it is not possible. உங்களுடைய பாதங்கள் கழுவப்பட வேண்டுமானால் நீங்கள் நனைந்துதான் ஆக வேண்டும். Yes, you need to involve, you need to take interest and involve in it. நீங்கள் அதிலே ஆர்வம் கொண்டு ஈடுபட வேண்டும். That is what something very specifically emphasized here. அதுதான் மிக தெளிவாக குறிப்பாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது. When it comes into obedience, obedience includes involvement. கீழ்ப்படிதலை பொறுத்த மட்டிலே மெய் கீழ்ப்படிதல் ஈடுபாட்டை உள்ளடக்குகிற ஒரு அம்சமாகும். Now when it comes into the life of Abraham here, இங்கே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் பொழுது the Lord is testing Abraham. கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். When God called him, Abraham, Abraham, தேவன் அவனை ஆபிரகாமே என்று அழைத்த பொழுது Abraham is there. He says, I am here. ஆபிரகாம் சொல்லுகிறார், இதோ அடியேன் என்கிறார். Yes, so he is really involving in all what the Lord is requiring from him. தேவன் அவரிடத்திலிருந்து எவைகள் எல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அவைகள் எல்லாவற்றுக்கும் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார். So in the whole incident here, we see that the Abraham was actively getting involved in it. இதற்கு கீழே சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு விஷயங்களிலேயும் மிகவும்
நேர்மறையாக அல்லது மிகவும் ஆர்வத்தோடு ஆபிரகாம் தன்னை அதிலே ஈடுபடுத்திக் கொள்ளுகிறதை நாம் காண முடியும். So that is something we all need to understand in our life, that if you want to be obedient, we must involve in it. நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஈடுபாடு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Yes, without involvement there is no obedience. ஈடுபாடு இல்லாமல் கீழ்ப்படிதல் இல்லை. And when it comes into the life of Abraham, we know that this was a test that was related to his own son. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே இந்த சோதனையானது அவருடைய சொந்த குமாரனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகும். Yes, when it comes in relation to the children, we know that it is going to be a hard test. பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சோதனை வரும் பொழுது அது மிகவும் கடினம் என்பதை நாம் அறிவோம். Yes, God, in order to understand the trust of Abraham, God is focusing on Abraham's son. ஆபிரகாமினுடைய நம்பிக்கையை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஆபிரகாமினுடைய மகன் மீது கவனம் வைக்கிறார். God is focusing on Abraham's son, in whom Abraham was delighted and whom Abraham loved very much. தான் அதிகமாக சந்தோஷப்பட்டதும் மகிழ்ந்ததும் நேசித்ததுமான அந்த மகன் மீது தேவன் கவனம் செலுத்துகிறார். And we know that he received this son from the Lord when he was in an age where he was almost 100. கிட்டத்தட்ட 100 வயதுடையவனாய் இருக்கும் பொழுது அவர் தேவனிடத்திலிருந்து இந்த குமாரனை பெற்றார் என்பதை நாம் அறிவோம். He received him as a promised son. அவரை ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாகத்தான் அவர் பெற்றார். So the test related to that son is a very hard test. ஆகவே அந்த குமாரனோடு சம்பந்தப்பட்ட சோதனை என்பது மிகவும் கடினமான சோதனை. One of the writer F.B. Meyer, he said like this. F.B. Meyer என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசிரியர் இப்படியாக சொன்னார். God put Abraham into a supreme test. தேவன் ஆபிரகாமை ஒரு உச்ச சோதனையிலே வைத்தார். There God wanted to show that how a mortal man could love God so much as to put God first, though his dearest lay aside. அந்த சம்பவத்தின் மூலமாக மரிக்கக்கூடிய ஒரு மனிதன் தேவனை எந்த அளவுக்கு நேசிக்க முடியும் என்பதை அங்கே கர்த்தர் காட்டுகிறார். எந்த அளவுக்கு என்று சொல்லும் பொழுது தேவனை முதலாவதாக வைத்துவிட்டு பின்னர் மகனை வைக்கிற அந்த சம்பவத்தின் மூலமாக. Yes, here the writer makes it very clear that this is a test where God wants to prove how a mortal man can love God by setting aside all what are dearest to that person. ஒரு மரிக்கக்கூடிய தன்மையுள்ள மனிதன் என்பவன் தனக்கு பிரியமான அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு தேவனை முன்னிறுத்தி தேவனை எந்த அளவுக்கு நேசிக்க முடியும் என்பதை இந்த கடினமான சோதனையின் மூலமாக கர்த்தர் காட்டுகிறார் என்று அந்த ஆசிரியர் எழுதினார். Though he was 100 years old, அவர் 100 வயதுடையவராய் இருந்த போதிலும், he is a father of an young child. அவர் ஒரு இளைய பிள்ளைக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கிறார். You know that when we get a child, when we are old, how will be your attachment with that child? வயதான நிலைமையிலே பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையோடு நம்முடைய அந்த நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் அறிவோம். So in one way we can say that that child must have become the idol of the heart of Abraham. ஒருவேளை நாம் இப்படி சொல்ல முடியும், ஆபிரகாமினுடைய இருதயத்திலே இந்த பிள்ளை ஒரு விக்கிரகத்தை போல் அல்லது ஒரு முக்கிய அம்சமாக இருக்க வேண்டும். He was seated in the heart, the throne of his heart. அவர் ஆபிரகாமினுடைய இருதயத்தின் சிங்காசனத்திலே அந்த பிள்ளை வீற்றிருக்க கூடும். Now the Lord says, take this son and kill him, sacrifice him. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மகனை நீ எடுத்துக்கொண்டு எனக்காக தகன பலியிடு. So you can understand how difficult demand it was. அது எப்படிப்பட்ட கடினமான ஒரு கேள்வி அல்லது அவர் கேட்கிறார் என்பதை நாம் அறிவோம். You can understand what a struggle it must have been. அது எப்படிப்பட்ட போராட்டம் உடையதா இருந்திருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. But we see that Abraham decided to involve in that test. ஆனாலும் நாம் பார்க்கின்ற ஒரு விஷயம், இந்த சோதனையிலே ஈடுபாடு கொள்வதற்கு ஆபிரகாம் தீர்மானித்தார். Yes, it is not that he was thinking about obedience. அவர்
கீழ்ப்படுதலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்றல்ல, it was not that he was dreaming about obedience. கீழ்ப்படுதலை குறித்து கனவு கொண்டிருந்தார் என்றல்ல, Instead, he decided to involve in that test and obey God. மாறாக அந்த சோதனையிலே ஈடுபடுத்திக் கொண்டு அதிலே தேவனுக்கு கீழ்ப்படிய அவர் தீர்மானித்தார். Oh, dear brothers and sisters, that is what the Lord is expecting from each one of us. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் தேவன் இதைத்தான் எதிர்பார்க்கின்றார். If you want to be obedient to the Lord, you need to involve in it. It is not that keeping away from it, you will never be obedient. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை அதிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை அதிலிருந்து நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. Now look at Abraham here. இங்கே ஆபிரகாமை பாருங்கள். He has to take his loved son, the only son, and go to the Mount Moriah and sacrifice him there. தன்னுடைய ஏகசுதனை, தான் நேசிக்கின்ற தன்னுடைய நேசகுமாரனை மோரியாவுக்கு அழைத்து சென்று அங்கே அவரை பலியிட வேண்டும். So he had received this promised son after a long wait, and then comes this very difficult test in his life. பல நாட்களுக்கு பின்பு இந்த குமாரனை பெற்ற பின் இப்பொழுது ஒரு கடினமான சோதனை அவருக்கு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். So the test was so real, and he was here asked to give back Isaac to God. இங்கே இந்த சோதனையானது மிகவும் உண்மையா இருக்கிறது. இங்கே ஆண்டவர் ஈசாக்கை மீண்டுமாக தனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று ஆபிரகாமை கேட்கிறார். We cannot understand the logic in this demand. இந்த ஆண்டவரினுடைய கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. Therefore, we know that sometimes there is a chance to resist it. ஆகவே நமக்கு தெரியும், இது சில நேரங்களிலே இதை நாம் புரிந்து கொள்ளாததினாலே அதை மறுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. So that is what happens in our life many times. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல நேரங்களிலே நடக்கிறது. When there are tests that comes in relation to our job, நம்முடைய வேலையோடு சம்பந்தப்பட்ட நிலைமையிலே சோதனைகள் வரும் பொழுது, when the test comes in relation to our reputation, நம்முடைய அந்த பெயர் பிரஸ்தாபத்தோடு சம்பந்தப்பட்ட நிலைமையிலே ஒரு சோதனை வரும் பொழுது, when the test come in relation to our home, நம்முடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட நிலைமையிலே சோதனை வரும் பொழுது, when the test come in relation to so many things that we dearly love, நாம் அதிகமாக நேசிக்கின்ற விஷயங்களோடு சோதனைகள் நமக்கு வரும் பொழுது, many times we do not understand the logic in it, therefore we resist it, we do not involve in it. அநேக நேரங்களிலே அதற்கு அந்த சோதனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தேவனுடைய செயல், அவருடைய கணக்கீடு நமக்கு புரியாததினாலே நாம் அதிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறதில்லை. Now we know that here, when it comes into Abraham, though he cannot understand the logic in it, we see that he decided to involve in it. நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு இந்த சோதனைக்கு பின்னாலே இருக்கக்கூடிய காரணங்கள் புரியாவிட்டாலும் அவர் அதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தீர்மானிக்கிறதை காண்கிறோம். So now the Lord wants to determine the validity of the obedience of Abraham through this test. இந்த சோதனையின் மூலமாக ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலினுடைய தன்மையை பரிசோதிப்பதற்கு ஆண்டவர் தீர்மானிக்கிறதை நாம் காண முடியும். So dear brothers and sisters, this is something that we all need to understand. When such kind of test comes in our life, the Lord wants to see the validity of our obedience. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில இது போன்ற சோதனைகள் வரும் பொழுது தேவன் நம்முடைய கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை பரிசோதிக்க விரும்புகிறார். Is it actual or theoretical? அது நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு விஷயமா அல்லது ஏதோ கொள்கை ரீதியில இருக்கக்கூடிய ஒரு விஷயமா? Is it authentic or just in your words? அது ஏதோ வார்த்தைகளில் உள்ளதா அல்லது உண்மையிலேயே செயல்களிலே வெளிப்படுகிறதா? So that is what the Lord wants to determine when he allows to have such kind of test in our lives. நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற சோதனைகள் வருவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கும் போது இதைத்தான் ஆண்டவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். So this evening we need to understand that though some of the tests may not be looking like logical to your mind, சில நேரங்களிலே வாழ்க்கையிலே ஏற்படுகிற சோதனைகள் நம்முடைய பார்வையிலே புரியாத புதிராக இருந்தாலும், instead of resisting to that test, we should decide to involve in it as an obedient servant of God. அந்த சோதனையை தவிர்ப்பதற்கு பதிலாக தேவனுடைய ஊழியக்காரராக, வேலைக்காரராக அந்த சோதனையிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். Now when it comes into Abraham, ஆபிரகாமை பொறுத்த மட்டிலே, see here he decided to involve in that test. அவர் இந்த சோதனையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள அவர் தீர்மானிக்கிறார்.
Yes, it is very painful test in relation to Abraham. ஆபிரகாமை பொறுத்த மட்டிலே இது மிகவும் வலியுள்ள வேதனையான ஒரு சோதனை. The most dearest son need to be killed. தனக்கு பிரியமான இந்த ஏகசுதன் இப்பொழுது கொல்லப்பட வேண்டும். Yes, it is very difficult to release such most dearest things. It is a painful thing. இது போன்ற மிகவும் நெருக்கமான பிரியமான காரியங்களை விட்டு கொடுப்பது என்பது வேதனையான ஒரு விஷயம். Okay, now if we must have been there in that situation, நாம் ஒருவேளை அந்த சூழ்நிலையில இருப்போமானால் what we must have thought? நாம் எப்படி யோசித்திருப்போம்? Somehow we must have been trying to stop sacrificing Isaac. ஏதோ ஒரு வகையிலே ஈசாக்கை பலியிடு செலுத்துவதை தவிர்ப்பதற்கு நாம் முயற்சித்திருப்போம். But here we read that Abraham did not think any shortcuts. அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் எந்த ஒரு குறுக்கு வழிகளையும் சிந்திக்கவில்லை. He did not run away from the personal involvement that is required in this test. இந்த சோதனையிலே தனி நபராக தான் ஈடுபட வேண்டிய அவசியத்திலிருந்து அவர் ஓடி போவதற்கு முயற்சிக்கவில்லை. Now, if he wants to run away from this involvement, ஒருவேளை இதுல ஈடுபடாமல் ஓடி போக விரும்பினாரே ஆனால் there are so many ways he could have escaped. அவர் பல்வேறு நிலைகளிலே இதிலிருந்து அவர் வெளியே ஓடி இருந்திருக்க முடியும். Yes, for example, உதாரணமாக if Abraham go and tell this matter to wife, that is enough. ஆபிரகாம் இதை சென்று தன்னுடைய மனைவியிடத்திலே சொன்னாலே போதும், Isn't it? இல்லையா? Yes, if Abraham go and tell his wife, see, God wanted us to sacrifice Isaac on Mount Moriah. ஆபிரகாம் மனைவியிடத்திலே சென்று ஆண்டவர் நம்முடைய பிள்ளையை மோரியாவில் உள்ள மலையிலே பலி செலுத்த கேட்கிறார் என்று சொன்னால் what his wife will do? அவருடைய மனைவி என்ன செய்திருப்பார்கள்? She must have said, okay, you do one thing, you go and sacrifice yourself. I will not send my son with you. அவர்கள் இப்படி சொல்லியிருந்திருப்பார்கள், நீர் போய் உம்மை பலி செலுத்திக் கொள்ளும், ஆனால் என்னுடைய மகனை நான் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லியிருப்பார்கள். Anyhow, the mother will never send the child. எந்த நிலைமையிலையும் தாயானவள் தன்னுடைய பிள்ளையை அனுப்ப மாட்டாள். So if Abraham doesn't want to involve in that, just go and tell to the wife, work is over. ஆபிரகாம் ஒருவேளை இதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பாவிட்டால் இதை மனைவியிடத்திலே சொன்னால் போதும், அவர் எளிதாக இதிலிருந்து தப்பித்திருக்க முடியும். Not only that, அது மாத்திரமல்ல, now as they were going for the sacrifice, there were servants with him, isn't it? அவர்கள் அங்கே பலி செலுத்த செல்லும் பொழுது அவரோடு கூட வேலைக்காரர் இருந்தார்கள், இல்லையா? Young servant, very strong servants. இளம் வேலைக்காரர்கள், பலசாலிகள். And now if Abraham tells this servant that I am going to sacrifice my son on the Mount Moriah, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து என்னுடைய மகனைத்தான் நான் அங்கே மோரியா மலையிலே பலி செலுத்த போகிறேன் என்று சொல்லி இருந்தால், will the servant allow Abraham to do that? வேலைக்காரர் ஆபிரகாம் இதை செய்வதை அனுமதித்திருப்பார்களா? Never. They will never allow it. அவர்கள் ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார்கள். That's the reason why Abraham wisely behaved in this context. ஆகவே தான் ஆபிரகாம் மிக ஞானமாக இந்த சம்பவத்திலே நடந்து கொண்டார். He asked the servants to stay far away from the place. அவர் தான் பலி செலுத்துகிற இடத்திலிருந்து வேலைக்காரரை தூரத்திலே நிற்கும்படியாக கட்டளையிட்டு விட்டார். And then father and son went alone. தகப்பனும் மகனும் தனியே நடந்து சென்றனர். So to run away from this involvement, there were so many ways through which Abraham could have done that. இந்த சோதனையிலே ஈடுபடாமல் தப்பித்துக் கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு பல வழிகள் இருந்தன. But he did not use that. ஆனால் அவைகளை அவர் பயன்படுத்தவில்லை. But today what are we doing? ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? When it comes into many of our lives, we are using these kind of shortcuts to run away from obedience. நம்முடைய வாழ்க்கைகளிலே வரும்பொழுது இது போன்ற பல குறுக்கு வழிகளை நாம் பயன்படுத்தி கொண்டு மெய்க்கீழ்ப்படிதலிலே ஈடுபடாமல் விலகி ஓடி விடுகிறோம். We use several excuses and run away from the true obedience that the Lord is expecting from us.
நம்முடைய வாழ்க்கையை அவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலான சாக்குகளை சொல்லி ஓடிவிடுகிறோம். Yes, yes. Now when it comes into our lives, yes, bro. Is it my problem? நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே, yes, when we consider our I life, do not know, but things are fine. But I vaguely heard what you said in the previous statement. I think things are fine now. okay. Now when it comes into our life of obedience, It's lagging, Chay. it's mine or No, it's not your problem. I think brother Roland has some problem on his end. Anyway, And it's fine now. Is it fine now? okay. now it's fine, Roland. All right. Looks like no, there was some network interruption. Okay. So now when it comes into the obedience in the scripture, வேதாகமத்திலே கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, obedience includes involvement. Without involvement, there is no obedience. கீழ்ப்படிதல் ஈடுபாட்டை உள்ளடக்கும். ஈடுபாடு இல்லாமல் கீழ்ப்படிதல் இல்லை. So when it comes into each of our life, it is something that we all need to evaluate this evening. இந்த மாலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுவாகும். Yes, when the Lord allows different tests in our lives, how much are we ready to involve in it so that we may be ultimately obedient to our God? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பல்வேறு விதமான சோதனைகளை அனுமதிக்கும் பொழுது அதிலே ஈடுபடுவதற்கு நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? Are we ready to involve in it, or are you thinking about involvement and staying away from it? நாம் அதிலே ஈடுபட யோசித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது கீழ்ப்படிய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு அதிலிருந்து விலகியே நிற்கிறோமா? So that is something we all need to understand this evening. இந்த மாலை வேளையில இதை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். And the second important characteristic of obedience is, கீழ்ப்படிதலினுடைய இரண்டாவது முக்கிய தன்மை, when we read verses 3 to 10, we read it. 3 முதல் 10 வரை இன்னொரு விஷயத்தை பார்க்கின்றோம். And the second important thing is, obedience excludes selfishness. அதிலே காணப்படுகிற இரண்டாவது முக்கிய அம்சம், கீழ்ப்படிதல் சுய லாபத்தை தவிர்க்கும். Yes, obedience excludes selfishness. கீழ்ப்படிதல் சுய லாபத்தை அல்லது சுய விருப்பத்தை அது தவிர்க்கும். Yes, whenever you think about yourselves, then there will be no obedience. நீங்கள் உங்களையே மையப்படுத்தினால் அங்கே கீழ்ப்படிதல் இருக்க முடியாது. Wherever there is selfishness, there is no obedience. எங்கெல்லாம் சுயம் இருக்கிறதோ அங்கே கீழ்ப்படிதல் இல்லை. So when it comes into obedience, obedience excludes selfishness. கீழ்ப்படிதலை பொறுத்த மட்டிலே கீழ்ப்படிதல் சுயத்தை புறம்பே தள்ளும். Yes, the obedience, the true obedience requires Christ-like unselfishness in our lives. மெய் கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போன்ற சுயமற்ற ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கும். Now look at Abraham here. இங்கே ஆபிரகாமை பாருங்கள். Now how was his response to the test that was placed before him? தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த சோதனைக்கு ஆபிரகாமினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது? He put God first. அவர் முதலாவதாக கர்த்தரை வைத்தார், not himself. தன்னை அல்ல. Yes, that is what the unselfishness that we see here. அப்படிப்பட்ட ஒரு சுயமற்ற வாழ்க்கையை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Yes, Abraham was unselfish. He decided to go and offer his son because he put God first in his life. ஆபிரகாம் சுயத்தை வெறுத்தவராக சுயமற்றவராக ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நினைத்ததற்கு காரணம், தன்னுடைய மகனை பலியிட முற்பட்டதற்கு காரணம், அவர் தேவனை முன்னிறுத்தினார், தேவனை மையப்படுத்தினார். Yes, dear brothers and sisters, பிரிய சகோதர சகோதரிகளே, if you want to be obedient truly in your life, you should make sure that God is first in your life. உங்களுடைய வாழ்க்கைகளிலே மெய்க்கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் முதலாவதாக வைக்கப்பட வேண்டும். Whenever focus is turned to self and whenever there is selfishness controlling your life, there you can never enjoy the true obedience in your life. எப்போதெல்லாம் கவனம் என்பது சுயத்திற்கு நேராகவும் சுய விருப்பத்திற்கு நேராகவும் செல்லுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களால் உங்களுடைய மெய்க்கீழ்ப்படுதலை பறைசாற்ற முடியாது.
Now, when you consider the response, the characteristics of the response of Abraham to the command of the Lord in this passage, இந்த பகுதியிலே தேவனுடைய கட்டளைக்கு ஆபிரகாமினுடைய பிரதிபலிப்பினுடைய தன்மைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது in verse 3 we read that it was an immediate response. அது ஒரு உடனடி பிரதிபலிப்பு என்பதை நீங்கள் காண முடியும். As he put God first in his life and தன்னுடைய he immediately obeyed God. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை முதலாவதாக வைத்து அந்த ஆண்டவருடைய கட்டளைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தார். There was no second thought about obeying God or not. தேவனுக்கு கீழ்ப்படிவதா இல்லையா என்ற ஒரு இரண்டாவது சிந்தனையே அங்க இல்லை. There was no argument with God. அங்கே தேவனிடத்துல எந்த விதமான பேச்சும் இல்லை. When God spoke to him, அங்கே தேவன் அவரோடு பேசின போது he took it seriously. அதை மிக முக்கியமானதாக அவர் பார்த்தார். Wood was prepared. அங்கே கட்டைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டன. The assistants were chosen. அங்கே வேலைக்காரர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 50-mile trip was made. 50 மைல் தூர பயணம் மேற்கொள்ளப்பட்டது. He gave an instant unquestionable obedience to God. கேள்விகளே இல்லாத உடனடியான ஒரு கீழ்ப்படிதலை ஆபிரகாம் அங்கே வெளிப்படுத்தினார். And we see that he even had an early start. அவர் ஒரு அதிகாலை அல்லது சீக்கிரமாகவே பயணத்தை துவக்கினார் என்பதை நாம் காண முடியும். Yes, we know that the 3 days journey must have been silent and a difficult journey. 3 நாள் பயணம் என்பது மிகவும் அமைதியான அதே நேரத்தில் கடினமான ஒரு பயணமாக இருக்கக்கூடும் என்பதை நாம் அறிவோம். But one thing I want to make very clear here is, இங்கே நான் தெளிவுபடுத்த விரும்புகிற ஒரு முக்கிய விஷயம், when Abraham decided to obey God, தேவனுக்கு கீழ்ப்படிய ஆபிரகாம் தீர்மானித்த போது he holds nothing back. அவர் எதையுமே பின்னாக வைத்திருக்கவில்லை. He surrenders the best unto his God. தன்னுடைய தேவனுக்கு சிறந்ததை அவர் அர்ப்பணிக்கிறார். Oh, what an amazing obedience it was. அது எத்தனை ஆச்சரியமான கீழ்ப்படிதல். Oh, dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, when it comes into obedience in our life, நம்முடைய வாழ்க்கைகளிலே கீழ்ப்படிதல் என்பது வரும்பொழுது it excludes selfishness. அதிலே சுயம் இருக்கக்கூடாது. Look at Abraham's response. There was no selfishness at all. ஆபிரகாமினுடைய பிரதிபலிப்பை பாருங்கள். அவருடைய பிரதிபலிப்பிலே எந்த ஒரு சுயமும் இல்லை. It was an immediate response without any doubt, without any debate. எந்த சந்தேகமும் இல்லாமல் எந்த விவாதமும் இல்லாமல் அது ஒரு உடனடி கீழ்ப்படிதலாக இருந்தது. What an amazing obedience it was. என்ன ஒரு ஆச்சரியமான கீழ்ப்படிதல். Yes, there are several things to be noticed here about Abraham's response. I will continue it tomorrow. இங்கே ஆபிரகாமினுடைய இந்த பதிலிலே பல விஷயங்கள் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதை நான் நாளை தொடர்கிறேன். And as we consider the different aspects of this response of Abraham, we don't see any selfishness anywhere. இந்த ஆபிரகாமினுடைய பிரதிபலிப்பை நாம் முழுவதுமாக கவனிக்கும் பொழுது எந்த இடத்திலேயும் அவருடைய சுயம் வெளிப்பட்டதாக நாம் காணவே முடியாது. Everywhere we see he places God first. எல்லா இடங்களிலும் அவர் தேவனை முதலாவதாக வைக்கிறதை நாம் காண முடியும். So this evening, as I come to the conclusion of this session, இந்த மாலை வேளையிலே இந்த படிப்பினையினுடைய முடிவுக்கு நான் வருகிற நேரத்தில் let me make it very clear that there is no servanthood without obedience. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தட்டும். கீழ்ப்படிதல் இல்லாமல் ஊழியம் இல்லை. You cannot be a servant of God without obedience. நீங்கள் கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனுடைய வேலைக்காரராய் இருக்க முடியாது. Obedience is the primary and the essential duty of a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அத்தியாவசியமான முதன்மையான முக்கியமான கடமை கீழ்ப்படிதல் ஆகும். Therefore, let us consider how much are we obedient in our day-to-day life unto our God. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். So, as we consider the characteristics of this true obedience, இந்த மெய் கீழ்ப்படிதலினுடைய தன்மைகளை நாம் கவனிக்கும் பொழுது it can be learned from the life of Abraham. அது ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். Number one, obedience includes involvement. முதலாவதாக கீழ்ப்படிதல் ஈடுபாட்டை உள்ளடக்கும். Thinking about obedience is not obedience. கீழ்ப்படிதலை சிந்திப்பது கீழ்ப்படிதல் அல்ல.
Dreaming about obedience is not obedience. கீழ்ப்படிதலை குறித்து கனவு காண்பது கீழ்ப்படிதல் அல்ல. Instead, obedience requires involvement. You must involve in it. மாறாக கீழ்ப்படிதல் ஈடுபாட்டை உள்ளடக்கும். நீங்கள் நிச்சயம் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். You have to decide and involve in it. நீங்கள் தீர்மானித்து அதில் ஈடுபட வேண்டும். And the second important thing is, அதில் இரண்டாவது விஷயம், obedience excludes selfishness. கீழ்ப்படிதல் சுயத்தை வெளியே தள்ளும். Yes, Abraham gave the first place to God and he obeyed his God immediately. ஆபிரகாம் தேவனுக்கு முதல் இடத்தை கொடுத்து ஆண்டவருக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தார். And the remaining aspect of his unselfishness we will consider tomorrow. அவருடைய சுயமற்ற மற்ற தன்மைகளை எல்லாம் நாளை நாம் சிந்திக்கலாம். So this evening as we conclude, let us genuinely consider our life in God's presence. இந்த மாலை வேளையிலே நாம் முடிவுக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை உண்மையான நிலைமையிலே தேவனுக்கு முன்பதாக பரிசோதித்து பார்ப்போம். My dear brothers and sisters, just saying with our words I am obedient is not the matter. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வார்த்தைகளாலே நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வது முக்கியமல்ல. The Lord is expecting a true obedience from each one of us. நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் தேவன் மெய் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். How are we obedient unto the Lord this evening? இந்த மாலை வேளையிலே நாம் தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருக்கிறோம்? May the Lord help us to understand these realities so that we may be the true obedient servants and the children of God in the coming days. ஆண்டவர் தாமே இந்த மெய் கீழ்ப்படிதலினுடைய தன்மைகளை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படி கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு உண்மையான கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாம் இருப்போமாக. May his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. 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 Praise the Lord. We thank the Lord for the glorious chapter. It has been taken on usually it is on faith, yet here the obedience is a part of that and important part, and we see how obedience has been fully seen in two characteristics of Abraham in Genesis chapter 22, and we see that first he obeys. To obey, it is involving ourselves so that our obedience would be seen much in that in the work of the Lord. And second is the selfishness will exclude our goodness, or which we have to show is the selfless personality of our Lord. And of course, we have seen today as Abraham, he put God first in everything, Abraham, and that is and he took it seriously. And immediately, he did not debate or talk or waste time. And we see that in 3 days, he took it and he went there and did the great work for the Lord in obeying. And no servanthood without obedience. So servanthood means we have to obey. There's no doubt about it. And we praise God for the message that has come this evening time about obedience. Obedience is a primary aspect where Adam failed, the first generation, failed very much is in obedience. They disobeyed God in the Garden of Eden. And that is true. And let us understand this fact, this truth, and continue to be obedient like our Lord, the perfect obedient person that we ever seen. And we see it in the scriptures so that the name of the Lord will be glorified to us. We thank Brother Shaiju Varghese from Stewart's Bible College for being with us, and the Lord strengthening him also and us from the word of God. We praise God for him, and also for Brother Roland from Okimpet in Chennai, and we commit him also to throne of grace. We thank God for him and the blessed way. He is one of the leading translators in Tamil Nadu and Chennai, and we praise God for him. And we also thank all the dear ones who have prayed, and especially the opening and
blessing of the message and the songs that have been sung. We thank brothers Gibson and Blesson for having sang the songs. May the good Lord be with them and all the participants who have joined this meeting from in YouTube live stream as well as in Zoom. We praise God. Thank you all for joining, and more than what you would expect. I'm definite. God will do great things in your life as you have heard the word of God. So may the good Lord be with you all as you continue to listen, so that you would not just be listeners, but also be doers. So obey God and give glory to God. Now we are closing here with a word of prayer. I request Dr. M. Madhyalagan from Pudukkottai to close the meeting with a word of prayer. Over to Brother Madhyalagan in Pudukkottai. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் மாலை வேளையிலே உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக நீ பாராட்டுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். தேவரீர் எவ்வளவு நீ நல்லவர் வல்லவர் என்பதை உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தை கொண்டு நீ தாமே நிரூபணம் செய்திருக்கிற ஸ்தோத்திரம். செய்தியை கொடுத்த தாசருக்கு அவங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. மொழிமாற்றம் செய்த அருமையான சகோதரருக்கு அவங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசிரியரை கட்டளையிடுங்க. செய்தியை கேட்டவர்கள் கேட்பவர்களாக மாத்திரமல்லாது அதனை பயிற்றுவிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மக்களாக மாற்ற முடியாமல் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்க மாட்டோம். இந்த மாலை வேளையில திருவசனத்தின ஆசீர்வாதத்தை நீ ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஏற்பட செய்து திருப்பலம் சபைக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கிரைப்புக்குள்ள காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நாமத்தை மையப்படுத்துங்க. வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு மனதில் இருந்து கேட்டுக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாமே ஏற்ற செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீ இடைப்பட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். பர்வத்தின் மன்னவனை திருப்திப்படுத்த துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியை கனமாகவற்றை நீர் எடுத்துக்கணும். எல்லாவற்றையும் கர்த்தரின் மேற்படும் இயேசு மூலமாக மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனில் அன்பின் பிதாவே. ஆமென். Amen. May the praise of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, Brother Madhyalagan from Pudukkottai, for the closing prayer. Now we are closing here. Thank you all for joining in. May the good Lord be with all of us. May the good Lord bless us. God willing, we shall meet tomorrow evening at the same time. God bless. Thank you. Thank you.